அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி பலனில் அடுத்து பார்ப்பது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அதனால் விரய குருவாக அமைகிறார். விரய குருவாக வந்து அவர் லக்கணத்தில் 12ஆம் இடத்தில் இருந்து தனது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் சொத்துக்கள், வாகனங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் அமையும் ஒரு சூழ்நிலை உண்டு. அது திடீர்னு அமையும். தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும். ஜாதகரின் உடல்நிலை, அதாவது மிதுன லக்கண அதிபதியின் உடல்நிலை பாதிப்படையும். கடன், எதிரி தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகும். உடல் உபாதை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தந்தையாருக்கு கால் மற்றும் கால் பகுதியில் உள்ள பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அல்லது கால் வீக்கங்கள், அதில் ஆப்ரேஷன் எதுவும் செய்யும் ஒரு சூழல் ஏற்படும். அதே போல் தாயார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மாவிற்கு தொண்டை, கழுத்து, கைப்பகுதிகளில் ஏதேனும் தொந்தரவு பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகள் வெளியிடங்களில் செல்லும் பொழுதோ அல்லது ஏதேனும் விவகார பிரச்சனைகளை இழுத்துக்கிட்டு வருவாங்க. அவருடைய குழந்தைகள் கல்விக்காக வெளியூரில் எங்கேயா தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதே மாதிரி இந்த மிதுன லக்கணத்தினுடைய தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனிமேட்டுக்கு தான் கொஞ்சம் நல்ல வளர்ச்சியாகும். வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். அதே போல் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு லாபத்தையோ அல்லது அதில் உள்ள ஒரு வளர்ச்சியோ இனிமேட்டு தான் அனுபவிப்பாங்க. அதே போல் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும், அது ஒரு சுப செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் வரும். என்னத்தான் மிதுன லக்கணத்துக்கு விரயத்தில் இருந்தாலும் குரு பகவான் அவர் குருவாக இருந்து தனது 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் அதிர்ஷ்டஸ்தானத்தையும் அசையும் அசையா சொத்து ஸ்தானத்தையும் பார்ப்பதால் இவை அனைத்தும் ஜாதகருக்கு மிக நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு மேன்மையையும் கொடுக்கும். குழந்தைகள் வெளிநாடு, வெளியூர் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு சூழ்நிலை உண்டு. அவர்கள் பேச்சின் மூலியமாக எங்கேயாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வருவாங்க. அதனால் குழந்தைகளை பார்த்து கவனமாக பேச சொல்லுங்கள். இல்லைன்னா வம்பு வழக்கில் ஏதேனும் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி மாமனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாமனாருடைய உடல் நிலை, வருமானங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் இருதயம் சம்பந்தமான ஒரு தொந்தரவு மாமனாருக்கு ஏற்படும். மாமியா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஆகுவாங்க. அதே போல் திடீர்னு ஒரு செலவு சம்பந்தமான தொந்தரவுகளில் அவங்க மாட்டுவாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது. மாமனார், மாமியார் இவர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாயார் வகையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சொத்து ஏதேனும் முடக்கமாவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு சொத்தை இழந்து இன்னொரு சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய நிலையில் கடன் நோய் வருது. அதனால் புதுசாக ஏதோ ஒரு கடன் வாங்கி இந்த நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக ரீதியாக பலன் என்னங்கிறதையும் பார்த்துக்குங்க. பொதுவான பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா, மிதுனம் குருவாக வருகிறார். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது. ஏன்னா பேனா, நோட்டுங்கிற புதன் குழந்தைகள் என்றால் குரு, அது விரய குருவாக வருகிறார். வாங்கி கொடுத்தா அதனால் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உங்கள்கிட்ட இருந்து விலகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.